ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்லெஸ் கோவா வச்சு நல்லா ஸ்பான்ச்சியாக எந்த விரிசல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுக்காமல் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 hour to 1 hour வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 400 கிராம் பிளெயின் கோவாக்கு 150 கிராம் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது, கஷ்டமாயிடும். இந்த கோவாக்கு நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போட தேவையில்லை. ஸ்வீட்லெஸ் கோவா மைதா மாவு ரெண்டும் சேர்த்து குலாப் ஜாமுன் சேர்க்கும்பொழுது நல்லா சாஃப்டாக வரும். சீக்கிரமாக உடஞ்சி போகாது, விரிசல் எதுவுமே வராது, பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். குலாப் ஜாமுன் ஷேப் பண்ணும்பொழுது அது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக வரும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது அவ்வளோதான். எந்த விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது உடஞ்சி வராது. இதை மாதிரி எல்லாமே ஒரே ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், சூடும் மிதமாக இருக்கணும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும் டார்க் கலர் ஆகிடும், இன்னொரு சைடு லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் போட்டுடுங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டதும் இதை மாதிரி எண்ணெய் மேலே மேலே எடுத்து விடுங்க. அடியில் தங்கிடுச்சுன்னா குலாப் ஜாமுன் லேயர் கீழே அப்படியே ஒட்டிக்கும், அது தனி கலர் ஆகிடும். அதனால மேலே இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கலர் மாறினோன்னு தனியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எந்த விரிசல் இல்லாமல் அழகாக வந்திருக்காங்க. இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம். 400 கிராம் கோவாக்கு நான் 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கம்பி பதம் தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி திக்கானா மட்டும் போதும். ரொம்ப திக்காயிடுச்சு இல்லை கம்பி பதம் ஸ்டேஜில் வந்துச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுனில் சர்க்கரை பாவை அப்சர்வ் ஆகாது. இப்போ சர்க்கரை க்ளீன் ஆகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேன். 2 தடவையாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது சர்க்கரையில் இருந்தால் அழுக்கு இருந்துச்சுன்னா மேலே தங்கிடும். அதை நீங்கள் ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் டைம் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேயே இது மாதிரி அழுக்கெல்லாம் சைடில் வந்துடும். ஈஸியாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான சூடு இருக்கும் பொழுது எல்லா குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணதை இதில் சேர்த்துடலாம். ஆறிட்ட பிறகு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 hour கழித்து பார்க்கலாம். 1 hourலே ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் பாருங்கள். குலாப் ஜாமுன் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்காங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.